வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் சென்னை திரும்ப முடியாமல் தவித்து வருகிறார்கள். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம். வெற்றி, எதனால திரும்பி வர முடியல? விவரங்கள் பகிர்ந்து. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிப்ரவரி 16, 17, 18 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில தென்னிந்தியாவுடைய அணி சார்பில் தமிழகத்திலிருந்து மதுரை, சேலம், ராமநாதபுரம், அரியலூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 6 வீரர்கள், அணியினுடைய தலைவர் சச்சின் சிவா தலைமையில் 6 வீரர்கள், அப்புறம் ஈரோடுல இருந்து மேலாளர் ஹரி, அப்படி 7 பேர் வாரணாசி போயிருக்காங்க. போட்டியில பங்கேற்றுட்டு இன்று அதிகாலை நள்ளிரவு 1 மணி அளவுல வாரணாசியிலிருந்து சென்னை வர்றதுக்காக கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ்ல 3rd ஏசில 7 பேருக்கும் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனா கும்பமேளா நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயினை அணுகிறது கூட முடியாத அளவுக்கான அந்த அளவுக்கான கூட்டம் இருக்கு. இவங்க மாற்றுத்திறனாளி வீரர்கள் வேற, விளையாட்டு உபகரணங்கள்லாம் வச்சுட்டு அவங்களால ரயில அணுக முடியாத நிலைமை நடக்கிறதுனால அவங்களால ட்ரெயினை ஏற முடியல. இப்ப வாரணாசி ரயில்வே நிலையத்திலேயே 7 பேரும் அங்கேயே காத்துட்டு இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு என்ன செய்யறது, எப்படி ஊருக்கு வர்றது வழி தெரியல. ரயில் நிலையத்துல ரயில்ல போறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தகவல் சொல்லப்பட்டதா சொல்றாங்க. அவங்க அந்த 7 பேரும் வாரணாசி ரயில் நிலையத்திலிருந்து சென்னை வர்றதுக்கான உரிய ஏற்பாடுகளை உடனடியா தமிழக அரசும் விளையாட்டுத்துறையும் எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு காத்துட்டு இருக்காங்க. சாதாரண வீரர்கள மாற்றுத்திறனாளி வீரர்கள்னால அவங்க கூடுதலான இடையூறுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.